குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவார். நான் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் படுக்கவே மாட்டேன். ஒய்ஃபோட தம்பி வந்து அவர் கையால் நான் கை நீட்டி காசு வாங்கணுமா? அப்பா இருக்கும்போது ஃபோன் பண்ணா அசிங்கமா திட்டுவான். நான் சொல்லி போறது இல்லம்மா. இவர் சொல்லியிருக்காரு, நான் கேட்டிருக்கேன் மேடம். நீங்க கேளுங்க. அப்பா நான் சொல்லி ஃபோன்ல பேசுறேன், நீ கேளுடா. பாரு எப்படி பேசுறாங்க பாரு, நீ கேளுடா அப்படின்னு அவங்கிட்ட 11 வயசு குழந்தைக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க. ரொம்ப தப்புங்க நீங்க பண்றது. ரொம்ப வருத்தப்படுவீங்க. அந்த பையனோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க நீங்க. எல்லாம் நானே தான் பாத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணதில்ல மேடம். போய் ஒரு 5 வருஷத்துல ஒண்ணுமே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி எடுத்து கொடுத்தது கிடையாது எங்களுக்கு. அவரு பொம்பளை, அவெல்லாம் ஒரு பொம்பளை. அப்படிதான் சொல்லிருக்கேன். ஏன் சொல்லிருக்கேன்னா எங்க சித்தப்பாவை தனியா விட்டு போயிருக்காங்க. சொல்லுவியா? உன் அம்மாவா தான் சொல்லுவியா? நீ கத்துறதுனால எல்லாமே சரியாயிடுது. அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. பையனை ஏதோ பண்ணிடுவாங்க. இப்ப இவ்வளவு தூரம் சொன்ன என்ன பிரயோஜனம்? பையனை பெத்தவங்க எப்படி பையனை ஏதோ பண்ணுவாங்க? சுத்தமா எங்க மேல பாசமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாரு எங்க அப்பா. இப்போ வணக்கம். நியூ இம்ப்ரூவ் வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சொல்லுமா. என் பேர் சந்தியா. நான் சென்னையில இருந்து தான் வரேன். அப்பாவுக்கு அம்மாவுக்கு 5 வருஷமா சண்டை. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. யாரும் கட்டாயப்படுத்திங்க கூட்டிட்டு வரல? யாரும் கூட்டிட்டு வரல. நானா தான் ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணேன். இதெல்லாம் டிவி ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இதை பார்ப்பாங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது வெக்கக்கேடு அப்படி ஏதாவது நினைக்கிறீங்களா? இல்ல, அப்பா போனது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். எங்க ரிலேஷன் எல்லாருக்குமே தெரியும் அப்பா எங்க கூட இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். சரிம்மா, இப்போ சொல்லுங்க. அப்பா வந்துட்டு அப்பாவுக்கு அம்மாவுக்கும் 5 வருஷம் ஆச்சு சண்டை வந்து. நீங்க எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? எனக்கு 3 தங்கச்சி, ஒரு தம்பி. நான் தான் பெரியவ. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆயிட்டு 1.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். என்னோட லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட அம்மாவோட அண்ணன் பையன், அவருக்கும் எனக்கும் சின்ன ஒரு ஆசை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் 2 பேரும் பேசிக்கல, ஒன்றும் பண்ணலை. இடையில இருக்கிறவங்கெல்லாம் இதை வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணி அப்பா கிட்ட இப்படி. அதில் என்ன பெரிய ப்ராப்ளம் இருக்கு? அது ஊர் நாட்டில் இருந்தேன் மேம். நான் அப்போ இது வந்துட்டு சின்ன விஷயம்னா கூட ஊர் நாட்டில் பெருசாக பண்ணல. இப்போ அத்தை பையன் மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாங்கல்ல? பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு அத்தை பையன் தானே? மாமா பையன், தாய் மாமா பையன் அவரை எனக்கு. அதனால சொல்லிட்டு இது பெரிய ப்ராப்ளம். அது எப்படி ப்ராப்ளம்? அவங்க அத்தை மாமா பையனை கல்யாணம் பண்ணாங்க. அவங்க ரொம்ப ஸ்டேட்டஸ்ல பெரியவங்க, எங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் இல்லை. அதனால அவங்களே இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு என் பையனை மயக்கி இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது சொல்லிட்டு அவங்க 1 2 சொல்லி அப்பாவுக்கு அந்த விஷயம்லாம் தெரிஞ்சு, நானா எந்த தப்பும் நான் பண்ணல. ஒரு ஆசை மேரேஜ் பண்ணிக்கணும்னு, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே எங்கள் 2 பேருக்குள்ளே நடக்கல. இவர் என்ன சொன்னார், அப்பா இந்த மாதிரிலாம் உன்னை பற்றி சொல்கிறாங்க சொல்லிட்டு ஒரு நாள் வந்து எங்ககிட்ட சண்டை போட்டார். இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் சொல்லிட்டு அம்மாகிட்டேயும் சண்டை போட்டார். அதனால் சொல்லிட்டு நான் பாய்சன் சாப்பிட்டேன். இந்த மாதிரி சண்டை போடுறாங்க, நம்மளால தான் சண்டை வருது சொல்லிட்டு பாய்சன் சாப்பிட்டேன். அதுக்கு ஜிலேபி சாப்பிட்ட மாதிரி சொல்கிற பாய்சன் சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துவார் மேம். அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மாகிட்டேயும் சண்டை போடுவார் கூட சேர்ந்து. நான் உன்னாலதான் ஆச்சு சொல்லிட்டு அம்மாகிட்டயும் சண்டை போடுவாரு. சரி, நம்மளால வேலைக்கு போலியா? அம்மா அப்ப வீட்டுல தான் இருந்தாங்க. அவங்களோட அப்பா என்ன வேலை செய்றாரு? அப்பா வந்துட்டு மாமா கூட வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எந்த மாமா? என்னோட தாய் மாமா. அம்மாவோட கூட. அவரோட பையனை தான்? இல்ல, அது வந்துட்டு அம்மாவோட பெரியப்பா பையன் அவரு. இவன் வந்துட்டு அம்மா கூட பிறந்த தம்பி இவர். இப்போ அவர் தான் எங்க கூட இருக்காரு. மாமா தான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காரணம் எல்லாமே உன் பொண்ணு பாய்சன் சாப்பிட்டது, ஏதோ பெரிய காரணம் இருக்குது அப்படி இப்படி சொல்லிட்டு இன்னும் பெருசாக ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் சென்னை போகிறேன்னு சொல்லிட்டு வந்தவர் தான் மேடம் அப்பா. ஆமாம், ஒரு 6 மாதம் வந்துட்டு போயிட்டு இருந்தார். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம், 10 நாளுக்கு ஒரு டைம் வருவார். அதுக்கப்புறம் வரவே இல்லை. நாங்கள் எல்லாருமே அம்மா கூட தான் இருந்தோம். ஒரு பாப்பா மட்டும், அவங்க தம்பியும் பாப்பாவும் ட்வின்ஸாக பிறந்தாங்க. அவள் சின்ன வயசுலேருந்தே பாட்டி வீட்டில் தான் வளர்றா. 2வது பாப்பா. அதுக்கப்புறம் தம்பி அம்மா கூட இருந்தாங்களா. ஃபஸ்ட்டு நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம். நான் 5th படிக்கும்போது தான் வேறு ஊர் மாறி வந்தோம். அவர் சென்னை போயிட்டாரா, ஒரு 6 மாதம் வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சொல்கிறவங்க பேசுகிற கேட்டுனா அப்பா வர்றதே இல்லை, சுத்தமாக வர்றதே இல்லை. அப்புறம் தம்பி வந்து லீவுக்கு. ஒரு பையன் தான்? ஆமாம், ஒரே ஒரு பையன்தான். அந்த பையனுக்காக தான் இவ்வளோ கஷ்டமும். இப்போது அத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தோம். ஊருக்கு அவன் போகணும்னு சொல்லியிருந்தான். அதனால் எங்கள் அத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தோம். அங்கே போயிட்டு எங்கள் அத்தை என்னென்ன சொன்னாங்கன்னு தெரியல, அவன் எங்ககிட்ட வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன வயசு இருக்கும் அப்போ? 11 வயசு அவனுக்கு. இப்போ 9th படிக்கிறான். நான் அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான், அவ்வளோதான். அதோட அவன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நல்லா பேசுவான். அப்பா இல்லைன்னா. அப்பா இருக்கும்போது ஃபோன் பண்ணானா அசிங்கமாக திட்டுவான்.
ஒரு அக்கா தங்கச்சின்னு பார்க்க மாட்டான், அம்மான்னு பார்க்க மாட்டான். அவன் வாயில் வரத்தெல்லாம் திட்டுவான். எங்கள் அப்பா சொல்லி கொடுக்கறதெல்லாம் கேட்டு அவனும் பேசுவான். சுத்தமாக எங்கள் மேலே பாசமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாரு எங்கள் அப்பா. இப்போ அதுக்கு முன்னெல்லாம் இந்த எந்த ப்ராப்ளம் இல்லாததுக்கு முன்னால் அப்பாவுக்கு எங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தம்பிக்கு எதுக்குமே வாங்கி தர மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். தம்பி ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் காமிச்சது இல்ல? இல்ல, அப்பாவுக்கு எங்களை தான் ரொம்ப பிடிக்கும். இல்ல உங்க அப்பா பையன் வேணும்னு தான் இவ்வளோ பொண்ணுங்க பிறந்தாங்களா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் அம்மா கிடையாது. தான் பையன் வேணும், அம்மாவுக்கு தான் பையன் மேல பாசம், அப்பாவுக்கு எங்க மேலதான் பாசம். சரி இப்படியே இருக்கே என்ன பண்றது சொல்லிட்டு நாங்களே கிளம்பி போனோம். தம்பி வேணுன்றதுக்காக வாமா நம்ம அங்கே போய் இருக்கலாம் சொல்லிட்டு நானே கூட்டிகிட்டு போனேன். அப்புறம் எனக்கு ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆனார். அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்தோம். நான் அம்மாகிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு மேம், நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, இல்லை அப்பாவை முடிவெடுக்காமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது, அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் படுக்கவே மாட்டேன், எங்கள் பெரியப்பா வீட்டில் தான் போய் தூங்குவேன். அப்படி ஒரு நாள் அம்மா திட்டினாங்க, உங்கள் அப்பா தானே பேசுனா பேசட்டும், நீங்கள் அம்மனு வீடு அப்படி சொல்லி அம்மா ஒரு நாள் சொன்னாங்க. சரின்னு சொல்லி ஒரு நாள் தூங்குன்னு அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு மேடம், அவ்வளோ அசிங்கமாக திட்டுறாரு. இப்போ யாருக்காக வந்திருக்கேன், இப்போ அவங்க கூட போகிறதுக்காக வந்திருக்கோம் சொல்லி மாணவரே பேசுகிறேன். அப்புறம் சரி அதையும் விட்டுட்டேன். நைட்டு ஒரு 10-10:30 மணி இருக்கும். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நல்லா இருக்காது சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன், பெரியப்பா வீட்டுக்கே போயிட்டேன். அதுக்கப்புறமேட்டு எங்கள் அத்தை, எங்கள் மாமா, எங்கள் அப்பா 3 பேர் ஒரு நாள் எங்கள் அத்தை என்னென்னவோ சொல்லி கொடுக்குது எங்கள் அப்பா கிட்ட. அப்போ எங்கள் அப்பா வந்துட்டு என்னை அடிக்கிறதுக்காண்டி வந்தார் நைட்டு. மறுநாள் நைட்டு கொஞ்ச நாள் கழிச்சே இருக்கும், அடிக்கிறதுக்காக வராரு சொல்லிட்டு இதுக்கு மேலே இங்கே இருக்கவே என்னால் முடியாது, நான் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். எங்கள் அப்பா போன கொஞ்ச நாள் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் மேடம், இவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளால தான் இவ்வளோ கஷ்டம் வந்தது, நம்ம அம்மாவுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு 10th முடிச்சுட்டு கொஞ்ச நாள் தான் வீட்டில் இருந்தேன். உடனே வேலை பார்க்க போயிட்டேன் கடைக்கு. நான் கடையில் தான் 3 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அப்பா கிட்ட போனோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நைட்டு நான் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே மாட்டேன், என்னால் இருக்க விட மாட்டாங்க, இவர் குத்தி குத்தி மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பேன், நான் இருக்கவே மாட்டேன் போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், மேரேஜ் பண்ணியிருக்காள், அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ரொம்ப அப்பா சித்திரவதைப்படுத்துறாரு சொல்லிட்டு. உடனே அவர் சரி மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படி சொல்லி கேட்டார். சரின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அம்மாவுக்கு யாருக்கிட்டையுமே சொல்ல நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அம்மா என்கிட்ட பேசாமல் தான் இருந்தாங்க. நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் அம்மா என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் அம்மா அங்கே தான் இருந்தாங்க, எப்போ இங்கே வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்கிறாங்க, ஒரு நாள் எனக்கு ரொம்ப வயிற்று வலிமா, அம்மாவுக்கு அடிக்கடிக்கு வயிற்று வலி வரும், கால் வலி வரும், வயிற்று வலிமா, வேலைக்கு போவாங்க, அப்பயும் வேலைக்கு கூட்டிகிட்டு தான் போவாங்க. வேலைக்கு எல்லோரும் போயிட்டாங்க, நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன். எங்கள் அப்பா தப்பு பண்ணல மேம், என் தம்பியும் கூடயே கூட்டிகிட்டு போயிட்டார். அன்றைக்கி அம்மா வயிற்று வலியால் துடிச்சிட்டு இருக்காங்க, கூட யாருமே இல்லை, தம்பியை கூட்டிகிட்டு அவர் பண்ணி வேலைக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் காசும் 1 ரூபா கூட கொடுத்துட்டு போகல. என் சின்ன தங்கச்சி அங்கே ஒரு வாட்ச்மேன் தாத்தா, நாங்கள் எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போகிற வழி வர வழியில் ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே ஒரு வாட்ச்மேன் தாத்தா அவர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கு, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வயிற்று வலி, எங்கள் அப்பா வீட்டில் இல்லை, காசு எதுவும் கையில் இல்லை தாத்தா, ஒரு 50 ரூபா கொடுங்க சொல்லி அவர்கிட்ட வாங்கி அம்மாவுக்கு டேப்லெட் வாங்கி கொடுத்துருக்கு. உனக்கு பிரசவம் பார்த்ததெல்லாம் யாரு? அம்மா தான் மேம் வந்தாங்களா? அப்போ கூட என் பையன் பிறந்து 1.5 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டதில் என் பையன் அப்பா வந்து பார்க்கல. இப்போ என்ன வேணுமா? எங்கள் தம்பி வேணும் மேடம் எங்களுக்கு. அவங்க அப்பா வர சொல்லுங்க. உங்கள் பேருங்க? அர்ஜுனன்மா. என்ன வேலை செய்கிறீங்க? கார்டன் வேலை. சென்னையில்? சென்னையில். என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒய்ஃபோட தம்பி வந்து அவர் கையால் நான் கை நீட்டி காசு வாங்கணுமா. அவர்கிட்ட தான் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? ஆமாம். அப்போது என்ன வேலை? அது கிணறு எடுக்கிற வேலைம்மா. அக்கா பொண்ணை தான் கட்டியிருக்கேன் நான். இவ்வளோ பண்ணிட்டாங்க, மறுபடியும் என்னென்னவோ கோலம் பண்ணி இது ரோட்லலாம் உட்காந்துட்டு இருந்தேன் அழுதுக்குன்னு. நான் யாரு? நான். ஏன்? சாப்பாடு இல்லாமல். எங்க சென்னையிலையா? சென்னையில். ஏன் என்ன பண்ணாங்க அப்படி? பாத்திரம் இல்லை ஒன்றும் இல்லாமல் என்னை தனியாக விட்டுட்டாங்க, நாங்கள் வர மாட்டோம் நீ போ அப்படின்ட்டு. ரோட்டில் உட்காந்துன்னு இருப்பேன் அழுதுக்குன்னு, கோயிலில் போய் அழுதுக்குன்னு படுத்துக்குன்னு இருப்பேன். நம்ம இத்தனை பசங்களை பேர்த்து இந்த மாதிரி அனாதையாக வந்திருக்கிறோமே. அப்போ நீங்கள் விட்டுட்டு வரல, அவங்க தான் போக சொன்னாங்க? ஆமாம் மேடம், நாங்கள் போக சொல்ல மேடம், இவர் கூப்பிட்டாரு வாங்க சொல்லி கூப்பிட்டாரு. அம்மா இருந்துட்டு பேசலாம் அப்படி சொல்லி சொன்னாங்க. இவர் இருக்காம நான் போறேன், இல்லம்மா வந்தா வாங்க வரேன்னா போங்க சொல்லி போயிட்டாரு. அதுக்கப்புறம் எத்தனை தடவை ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிட்டாருன்னு கேளுங்க மேடம். இல்லம்மா அதுக்கப்புறம் வாங்கன்னு கூப்பிட்டேன், வந்தாங்க. இந்த பொண்ணு வந்துச்சு, எனக்கு பொண்ணுன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. இந்த பொண்ணு சொல்றீங்க? அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி நல்லா தானே இருக்கா? எங்க அந்த வயசுல ஒரு வயசுக்குள்ள பண்ணிட்டா, அத போய் இவ்வளவு ஏதோ அவளை அசிங்க மாதிரி பேசுறீங்களே. இப்படிதான் மேடம் சொல்றவங்க பேச்சுக்கு இதோட தர குறைவா பேசுவாரு. இது எங்க இப்படி சொல்றீங்க? சின்ன பொண்ணு தானே அவ. சின்ன பொண்ணு தான்.
எனக்கு அசிங்கம் என்ன பிடிக்காது. என்ன புரியுதுங்க, அந்த வயசுல ஆசை வருது, இயல்பா வருது விஷயம். வரதான், அதனால தான் நான் பேசல. சரி ஏதோ ஆசைப்பட்டு போயிட்டேன், நான் பெருசும் படுத்திக்கல அதை. இல்ல மேடம், நிறைய தடவை கூட்டிட்டு அம்மாவை அசிங்கமா திட்டாரு. உன்னாலதான் நீதான் கூட்டி கொடுத்துட்ட, நீதான் கூட்டி. சொல்ல மாட்டேன் மாமா. அப்புறம் ரொம்ப பேசுவாரு மேடம். அவங்க அம்மா என்ன செய்வாங்க? அவங்க அண்ணனோட பையன் தானே, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க தாமா போன்னு சொன்னது இந்த பொண்ணை. இல்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணுமே சொல்றதெல்லாம் அப்பட்டமான சொல்லி கொடுக்குறவங்க பேச்சு பையனை கேளுங்க. சரி, நீங்க அதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ கல்யாணம் ஆகி இப்போ ஒரு குழந்தையோட இருக்கா. இப்ப பேசுறது இல்லம்மா நானு. சரி, இப்போ நீங்க பொண்ணு அசிங்கம் எல்லாம் சொல்லாதீங்க. இதே ஒரு ஆம்பளை பையனை சொல்லுவீங்களா? அந்த பையன் விட்டுட்டு போனால இவ கூட 2 நாள் இருந்துட்டு அவனை யாரும் ஒண்ணு சொல்றது இல்ல. அவனை அசிங்கம் சொல்லுங்களேன். அவனைத்தான் பேசிட்டோமா நாங்க. அவன் அடங்க மாட்டான். அவன் இது வரைக்கும் ஒரு வாரத்தை கூட இவங்க கேட்டதே கிடையாது மேடம். அவங்க வந்தாங்க பேசினாங்க, அதோட ஒண்ணு விட்டுட்டு போனாரு அவரு. அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தாங்க மேடம். எங்க அப்பா அந்த அளவுக்கு கூட்டிட்டு போனாங்க. லவ் பண்ணதுதான் மேடம், கூட்டிட்டுலாம் போல மேடம். இவ சும்மா சொல்றாரு மேடம். சொல்றவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லார் பேச்சும் கேட்டுக்கிட்டு இல்ல. நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டோமா, தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா? உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, ஏன் நீங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கல? ஏன் இவ்வளவு குழந்தை பெத்தீங்க? அது நான் பண்ணிக்கிறேன், என்ன வேணான்ட்டாங்க. அவங்களுக்கு வந்து உடம்பு வீக்கா இருக்குதுன்னு பண்ண மாட்டேன்ட்டாங்க டாக்டர். எங்க அம்மாவை பாருங்க மேடம், இன்னைக்கோ நாளைக்கோ ஒன்று இருக்கு, பேன் இருக்கு மேடம். அது ஒண்ணுமே இல்லை மேடம். அவன் நினைச்சு உடம்பு எழிச்சு போகுது. தினைக்கு வயிற்று வலி. 10 நாள் நல்லா இருந்தா 10 நாள் வயிற்று வலி என்னதுன்னு பாத்தீங்களா? அது குடல் சரிஞ்சிருச்சு. இவர் கூட இருக்கும் போதே. என் பெரிய தங்கச்சி வந்திருக்கா மேடம். வேலைக்கு போறியாமா? என்ன வேலை செய்ற? சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்ய. இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்சேன்னு சொல்லு மேடம். சித்தால் வேலை செஞ்சேன். சித்தால் வேலை செஞ்சேன். படிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? ஆமா மேடம், படிக்கலாம் நான் நினைச்சேன்னா இப்ப இல்ல. கஷ்டத்தினால, அப்பா விட்டுட்டு போனதுனால. அப்புறம் நீ அப்பாட்ட வந்து பாப்பா பார்க்கலையாமா? இல்ல. என்ன பண்ணாரு? சண்டை போட்டாரு. நான் எதுக்குமா சண்டை போட போறேன்? அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிட்டு? அந்த பொண்ணு யாரையுமே நான் சண்டை போட மாட்டேன். சரி, பெரிய பொண்ணை தைச்சிருக்காமா, சண்டை போட்டிருக்கேன். நீங்க எப்படிங்க பார்க்காம விட்டீங்க? உங்க பொறுப்புல இருந்து நீங்க எப்படிங்க விலகினீங்க? நான் விலகலமா, அவங்க தாமா விலகி போறாங்க. விலகுனாருலங்க மேடம். ஒரேடியா போயிருக்கலாம்ல. தம்பியை மட்டும் ஏன் மேடம் கூட்டிட்டு போய் வச்சுன்னு இருக்கணும்? நான் கூப்பிடல, அவனாதான் நான் இங்க இருக்க மாட்டேன்பா அப்படின்ட்டு அவனா வந்தா நீ புத்திமதி சொல்லி அனுப்புறத கேளுங்க நீங்க. தப்புங்க, நீங்க பண்ணறது ரொம்ப இவர் தப்பு. ஃபுல்லா ஒரு பிரைன் வாஷ் மேடம். நாளைக்கு யாரை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க விட்டுருவாங்க. நீங்க உடம்பு முடியலன்னு படுத்துனா பொம்பளை பசங்க தான் பாக்கும். இன்னொரு விஷயம், உங்க பையன் போன்ல கூப்பிட்டு அக்காக்களையும் அம்மாவையும் திட்டுறானா. அப்படி ஆம்பளை பசங்களை வளர்க்காதீங்க. அவனே சொல்லுவா மேடம். அந்த காலம் எல்லாம் மாறிடுச்சு. ஆம்பளை பசங்க திட்டுறது வேலையெல்லாம் வச்சுட்டா தூக்கி போட்டு மிதிச்சிடுவாங்க பொம்பளை பசங்க. சொல்லிட்டேனா? அது என்ன கத்து கொடுக்கறது? அந்த மாதிரி நான் சொல்லி போறது இல்லம்மா. இவர் சொல்லிருக்காரு, நான் கேட்டிருக்கேன் மேடம். நீங்க கேளுங்க, அப்பா சொல்லி போன்ல பேசலாம், நீ கேளுடா. பாரு எப்படி பேசுறாங்க பாரு, நீ கேளுடா அப்படின்னு அவங்கிட்ட 11 வயசு குழந்தைக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க? இல்லம்மா, நீங்க கேளுங்க, அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாராடா அப்படின்னு கேளுங்க. அவர் போய் 1 வருஷம் தம்பி எங்க கூட தான் மேடம் இருந்தான். அவனை லீவுக்கு அமுச்சு வச்சதான் மகா கோடி தப்பு. அவன் லீவுக்கு போனா எங்க அத்தா அவங்ககிட்ட அதை இதுன்னு சொல்லி அதோட வந்தவன் தான். நான் இங்க இருக்கவே மாட்டேன், எதுவுமே பண்ணல மேடம். அவனை நாங்க எதுக்காக மேடம் அவன் சொல்லணும்? 1 வருஷம் எங்க கூட தான் இருந்தான். நாங்க படுற கஷ்டத்தை எங்க கூட தான் பார்த்துன்னு எங்க கூட தான் இருந்தான். அப்புறம் ஏன் மேடம் அவன் சொல்லணும்? எங்க படிக்க வைக்கிறீங்க? காணத்தூர்லம்மா. யாரெல்லாம் இருக்காங்க உங்க வீட்டுல? நான் என் பையன் மட்டும் தான் இருக்கிறோம். சமையல் நானே பாத்துக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. நீங்க பையனை மட்டும் கூட்டிட்டு போய் வச்சுட்டு இந்த பொண்ணுங்களை விடுறது ரொம்ப தப்பான விஷயம். வர சொல்லுங்க. பையனுக்கு வந்து தப்பா சொல்லி கொடுத்து அம்மாவையும் அக்காவையும் எல்லாம் திட்ட சொல்றது அதை விட தப்பான விஷயம். நான் சொல்லி கொடுக்கலாமா? நீங்க கேளுங்க. நாளைக்கு உங்க பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமா வேண்டாமா? நல்லதுக்கு தாமா நீங்க சொல்றீங்க. ரொம்ப தப்பா சொல்லி கொடுக்குறீங்க. சுத்தமா எங்க மேல பாசமே இல்ல மேடம். இப்போ சுத்தமா பாசமே கிடையாது. அவன் பொண்ணு மாதிரி அழுவா மேடம். சின்னதா ஒரு கஷ்டம்னா நாங்கெல்லாம் உட்காந்து அது அவனை கூட சேர்ந்து உட்காந்து அழுவான். பையனோட வாழ்க்கையை கெடுக்க போறீங்க நீங்க. அதான் பண்ண போறீங்க. வாழ்க்கை கெடுத்துட்டாரு மேடம் அவரு. ஆம்பளை பசங்களை நல்லா வளர்க்காம பொம்பளைங்கள்ட்ட தப்பா நடந்துகிட்டு ஜெயில கிடக்குறாங்க. டெல்லியில தூக்கு விதிக்கப்பட்டிருக்கு. பிள்ளைய பெத்து பிள்ளை வந்து தப்பா நடந்துக்கிறதுனால இன்னைக்கு அந்த அம்மா வந்து பிள்ளைய பழி கொடுத்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இவ்வளவு நாளும் சும்மா இருந்தாச்சு. ஆம்பளை பையன் பொம்பளை பொண்ணு எல்லாத்தையும் சகிச்சுட்டு போனன்னு இன்னும் யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. பொம்பளை பசங்களா மதிக்க சொல்லி கொடுங்க. இல்லன்னா ஆம்பளைக்கு வாழ்வே கிடையாது. அவன் அம்மாவனே மதிக்கல மேடம். இப்போ அவன் இவரு வாடகை வீட்டுல இருந்தோம்மா. நைட்டு 12 மணிக்கு
நீங்கள் சந்தேகம்னா பையனை கேளுங்க, இல்லை வாடகை வீட்டில் வந்து கேளுங்க. அங்கே அந்த வீட்டை விட்டே என்னை துரத்திட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு 4 ஆம்பளை பசங்களை கூப்பிட்டுன்னு வந்துட்டு கதவு தரன்ட்டு உள்ளே பூந்து ஜாமான்லாம் பொறிக்கின்னு வந்துட்டாங்க. மேடம் நான் சொல்றேன், அவங்க தானே மேடம் பண்ணுறாங்க. அம்மா வந்துட்டு தங்கி தங்கி வேலை பாக்குறவங்க மேடம். ஏன்னா ஒரு சைட்ல இருந்து அங்கேயே தங்கி அங்கேயே வேலை பார்ப்பாங்க. குசுதான் வேலை பார்ப்பாங்க மேடம். அவங்க பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட போட்டாச்சு. போட்டுட்டு அவங்க எடுத்துட்டு வரல. வரும்போது இந்த வயிற்றுலின்னு வந்தாங்களா, அதோட போல அவங்க இங்கே தான் இருக்காங்க. போல பாத்திரம் எல்லாம் எடுக்கிறதுக்காக போனா அவர் என்ன சண்டை போடுவார் சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ரவுடி பகல்ல வரக்கூடாதா மேடம்? 4 ஃப்ரெண்ட்ஸ். அவர் அப்பதான் 12 மணிக்கு நான் அவர் கம்பெனி போயிடுவாரு மேடம். 7-8 மணி தான் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து ஈசிஆர் போவேன். நம்ம அமிஞ்சக்கர்ல இருந்து ஈசிஆர் போகணும். கூட்டிட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்ததான் மேடம் இந்த மாதிரி ரவுடி பசங்க சொன்னா பரவாயில்ல. எங்க அம்மாவுக்கு 10 புருஷன் அவங்க. 12 அவெல்லாம் மணிக்கு பொம்பளையா? பேர் என்னம்மா? என் பேர் சித்ரா மேடம். அவெல்லாம் ஒரு நீங்க போறது இல்லையா இல்ல அவர் வந்து உங்களை வச்சுக்கிறது இல்லையா? அவர் வர்றதில்ல, எங்களையும் வர வேணான்ற. நீங்க உங்க அம்மா வீட்ல போயிருந்தீங்க, உங்க ஊர்ல போயிருந்தீங்க, அதனால தான் அவருக்கு கஷ்டமா இருக்கு சொல்றாரு. இல்லைங்க மேம், அவர் வந்தார், கூட சேர்ந்தா வந்தார், விட்டுட்டு போயிட்டாரு. நீங்க அவர் கூட போய் இருக்க வேண்டியது தானே? அந்த மாதிரியும் போயிருந்தோம். தேவையில்லா வார்த்தைகள்லாம் பேசுறாரு அசிங்கமா. பையன்கிட்ட 1-2 சொல்லி கொடுத்தவங்க அம்மா நடவடிக்கை சரியில்லை அப்படின்னாலும் சொல்லி கொடுத்து பேசுறாங்க மேம். அவங்க பையன்கிட்ட போய் அப்படி சொல்லுமாங்க. நீ சொல்லி இருக்கிற சரி, இப்ப தம்பி வர சொல்லி தம்பி கேக்குறேன், நீ என்ன பெத்தவா? நீ பெத்தவளே கிடையாது. அவங்க அப்பனுக்கு இவங்களுக்கு அப்பா யாருன்னு என்ன கேக்குறேன். அவங்களுக்கு அப்பா யாரு? எங்க அப்பா அப்பா தானே போன் பண்ணி பேசுறேன். நீ ஏன்டா பேசுற? உன்னதான் கேக்குறாங்க அவங்க அப்பா யாருன்னு. 14 வயசு குழந்தை கேக்குறான். எனக்கு 4 பொம்பளை பசங்க மேடம், ஒரே பையன் தான். அவனதான் நல்லா நான் பார்ப்பேன், இவங்களுக்கு அது மாதிரி பார்க்க மாட்டேன். ஆனா அவரு நல்லா பார்ப்பாரு. தப்புதான். பையன் வேணும்னு பையனை நல்லா பாத்துங்க, அதுதான் கேக்குறேன் உங்களுக்கு. நான் சொல்லுவேன் மேடம் கிட்ட, நிறைய அவனு பாசம் கொடுக்காத, இதனாலே அவன் கெட்டுருவான்னு சொல்லுவான். நான் கடைசி காலத்துல அவன் தான் என் கூட இருக்க போறான் அப்படி அப்படின்னு அவனு ஒன்னொன்னுக்கு பார்த்து பண்ணு மேடம். இதுதான் அவன் இவ்வளவு பெரிய கொல்லி போடுறதுக்கு பையன் வேணும். கடைசி காலத்துல சோறு போடணும். காலை நீட்டி வச்சு உட்காந்தா புள்ள சோறு போடுவான். இவர் வந்து இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் ஹோம்ல போய் கொண்டு போய் விடுறாங்க. இவங்க அம்மா வந்துட்டு அவருக்கு அக்கா மேடம் ஒரு வார்த்தை போன் பண்ணி இது வரைக்கும் அவரை கேட்டதே கிடையாது. அவன் கஷ்டப்படுவான். நான் கேட்டேன் அக்கா பொண்ணு வேற இதுல நான் அடங்கி அடிமைத்தனமா இருந்தேன். அடிமைத்தனம் நீயா? எவ்வளவு பேசுவார் தெரியுமா மேடம்? எங்க மாமா சாப்பாடு விடுனது ஒரு சண்டை போட்டாரு மேடம். நீ எதுக்கு அதுக்கு சாப்பாடு விட்ட? நீ யாரு அவங்க சாப்பாடு? சின்ன வயசுல இருந்து எங்க மாமா தான் பாக்குறாருன்னு சொல்றேன். உனக்கு நீ எனக்கு பாருங்களா, அவனுக்கு தான் பிறந்தான்னு கேக்குறாரு மேடம். அவரு குழந்தை மிட்டா அப்படி கேட்போம். நீ அப்படியே அப்பாவி மாதிரி நடிக்காதப்பா. நீ என்கிட்ட சொன்னது இல்ல உனக்கு அவன் தான் அப்பா, நான் அப்பாவா? நீங்க என்கிட்ட கேட்டது இல்ல. பாருங்கம்மா, அப்படி பேச முடியுமாமா? அப்ப நான் ஏன் சொல்ல போறேன்? பேசுறது வச்சே பாருங்கம்மா, நான் எப்படி பொறுமையா பேசுறேன், அவங்க எப்படி தோற்றம் எப்படிதான் நீ உள்ளுக்குள்ள எப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். அப்படிதான் நம்ம இருப்பாரு. நைட் ஆனா அம்மா அவ்வளவு ஒரு டார்ச்சர் பண்ணுவாராம், அப்படி பேசுவாராம், பேச்சிலே கொண்டுடுவாராம். உங்களுக்கு என்னமா வேணும்? எனக்கு பையன் வேணும் மேம். அவரு இவரை படம் என் கூட இவர் சொல்லுங்க. இல்லைன்னா இப்போ மாதிரி எனக்கு கொண்டாடி வேணாம், பிள்ளைங்க வேணாம் தான் போய் 6-5 வருஷமா இருக்காரு. அந்த மாதிரி வேணான்னு கூட விட்டுட்டு போறான்னு எனக்கு பையன் வேணும். நான் அவர் பார்க்கவே அந்த பையன் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு எடுத்துருவான். நம்பர் அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க தகாத முறையில பேச்சதான் பேசுறாங்க. எங்க அம்மா கிட்ட ராங் காலுக்கு அவங்க கிட்ட நம்பர் கொடுத்து பேச சொல்றாரு. 2000 ரூபாய் கொடுத்தேனே, ஏன் வரல, எப்போ வருவான்னு கேக்குறாங்களா யாரோ போன் பண்ணி. நான் யாருக்கிட்டையும் நம்பரே கொடுக்க மாட்டேன். என் நம்பரே எனக்கு தெரியாது மேடம். என்கிட்ட இருக்கு, என் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கு, எங்க பாட்டி, எங்க 2 சித்தி, எங்க மாமா. அது யாருக்கிட்டயும் அனாவசியமா நம்பர் கொடுக்க, அது கொடுக்கவும் தெரியாத நம்பர். என்கிட்ட தான் சொல்ல என்ன நம்பர் யாருக்குன்னா சொல்லணும்னா நான் தான் சொல்லுவேன். அதை பார்த்தா அந்த மாதிரி தெரியுதா மேடம்? அந்த மாதிரி தொழில் பண்ற பொம்பளை மாதிரியா தெரியுது? நல்லா இருந்துச்சு மேடம். அவங்கள வராங்க பொண்ணு தாய் மாமா இல்ல? தாய் மாமா யாரெல்லாம் என்ன தம்பியை வர சொல்லுங்க. எல்லாத்தையும் வேத வாக்க வச்சுன்னு பேசுது. அவங்க ஒண்ணுன்னா நடக்கிறது ஒண்ணுன்னா சொல்றது 9ஆ சொல்லுவாங்க, அதை அப்படியே கேட்டுன்னு பேசுவாரு. நான் ஒண்ணு பேசலாமா? சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. என் கூட பிறந்த அக்கா அவங்களுக்கு எனக்கு தகாத உறவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீ கேட்டியா? அந்த மாதிரி யாரோ சொல்லுவாங்களா மேம்? ஒரு சித்தி அப்ப இவங்க சொல்றது மட்டும் எப்படிமா சொல்லுவாங்க? நீ சொன்னதை நான் என் காதால கேட்டேன். எங்க மாமா டெய்லியும் குஸ்ட் அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாரு. அந்த பையன் கிட்ட கேளு. அம்மா அக்காலாம் வேண்டாமா அவனுக்கு? அவங்க எங்க கூட இருக்க மாட்டாங்க. எங்க கூட இருக்க மாட்டாங்கன்னா அவங்க அம்மா வீட்டுல அவங்க இருந்துப்பாங்க. அவங்க அம்மா வீட்லயா? யார் அம்மா வீட்டுல? அவங்க அம்மா வீட்டுல. அவங்க அம்மா உனக்கு பாட்டி தானே? அது என்ன அவங்க அம்மா? என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நீ ஏன் அக்காவா அம்மாவெல்லாம் தப்பான வார்த்தை பேசுற? அவங்க தான் அப்பா தப்பா பேசுறாங்க. இது பாரு, ஒரு விஷயம் சொல்றேன், கேட்க மாட்டாங்க மேடம். அவங்க பேசுறது தப்பான வார்த்தையெல்லாம் பேசினா வச்சுக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்புறம் அம்மா தெய்வம் மாதிரி. அப்பா அம்மாக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம்,
நீ பார்த்து சேர்த்து வைக்கணும். யாரு சொல்லி கொடுத்தது பொம்பளைங்களை இப்படியெல்லாம் பேசலான்னு? யாரும் சொல்லி தான் தெரியல மேம். நீயே தப்பான வார்த்தை கற்றுக்கிட்டியா? அவங்க அப்பா தப்பு தப்பாக பேசுகிறாங்க மேம். அவங்கன்னா உன்னோட அப்பா உன்னோட அம்மாப்பா? உனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குமா? இருக்கான். அம்மாவை பிடிக்காதா? ஏன்? என்ன பண்ணாங்க அம்மா உன்ன? சொல்லு, ஏன் அம்மா தம்பி கேக்குறாங்கல்ல. என்ன பண்ணாங்க? அவங்க எங்கள் கூட இருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போயிடுவாங்க. உன்னை அம்மா இப்படிலாம் பார்த்துச்சு. நான் கடையில் வேலை பார்க்கும்போது எனக்கு அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும் மேடம். கலர் கலராக எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் அவனு சாப்பிட்றதுக்காண்டி. யாருக்கு எது இருக்கோ இல்லை அவனுக்கு எல்லாத்தையும் பண்ணுவேன். நீங்க 2 பேரும் இப்படி வாங்க, நீங்க அங்க போய் உட்காருங்க. நான் ஃபர்ஸ்ட் வருஷம் வேலைக்கு போய் தீபாவளிக்கு யாருக்குமே ட்ரெஸ் எடுக்கல. இவனுக்கு எங்கள் அம்மாவுக்கு மட்டும். எனக்கே நான் எடுத்துக்கல, அவனுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். பையன் என்ன ரொம்ப செல்லம் குடிச்சிட்டாலும் உனக்கு? ரொம்ப செல்ல மேடம் அவன் எங்களுக்கு. அதனால தான் இப்படி இவ்வளோ கஷ்டப்படுத்துறான், இவ்வளோ தூரம் வர வைக்கிறான். இன்னொரு வாட்டி நீ அம்மாவையோ அக்காவையோ தப்பான வார்த்தை சொன்ன, நாக்குல சூடு வைப்பாங்க சொல்றேன். ஒரு கெட்ட வார்த்தை வரக்கூடாது வாயில, புரியுதா? புரியுதா? சரி மாமா. அது உனக்கு தான் கேவலம். ஓ அக்காவ ஏய் சஞ்சய், புரியுதா உனக்கு? புரியுதா? வீரத்தனம் கிடையாது தம்பி. பெண்களை மதிக்கிறது தான் மரியாதை. உனக்கு மரியாதை, உங்க அப்பாக்கு மரியாதை. வேற யாராவது தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இப்பவே திருத்திக்கோ. பெண்களுக்கு எதிராக கொடுமை பண்ணி பெண்களை மதிக்காம தப்பான விஷயம் பண்ணிட்டு எத்தனை பேர் ஜெயில இருக்காங்க தெரியுமா இப்போ? புரியுதா? இப்பவே உன்னை திருத்திக்கோ. உனக்கு யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, சொல்லிலாம் தெரியல மேம். அப்புறம் நீயே கத்துக்கிட்டியா தப்பான வார்த்தை? நீ வந்துட்டு அம்மா கூட தானே இருந்த 1 வருஷம். அப்பா போனதுக்கு அப்புறம் அப்பெல்லாம் நல்லா தானே இருந்த. அப்பெல்லாம் அம்மா பத்தி அந்த மாதிரி பேசல சஞ்சய். நீ இப்ப மட்டும் நீ அந்த மாதிரி பேசுற. வெக்கப்படணும் நீங்க அம்மா சின்ன கூட குழந்தைக்கு இப்படி சொல்லி கொடுத்ததுக்கு. அம்மா கூட இருக்கும்போது எனக்கு அம்மா தப்பு தெரியல. அம்மா அம்மா இந்த மாதிரி வார்த்தையா பேசுறது? நான் சொல்லி தரலாமா? அவனாதான் பேசிருக்காமா. மேடம் அம்மா கூட இருக்கும்போது அம்மா பண்றதே தெரியல. அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி மேடம் அவனுக்கு தெரியும் அம்மா இது பண்றாங்க அது பண்றாங்க? கூட இருக்கும்போது தெரியல, போனதுக்கு அப்புறம் தெரியுமா மேடம் அவனுக்கு? உங்க ஹஸ்பண்ட் போயிருங்களேன். அங்கதான் போய் இருந்தேன் மேம். நான் அப்ப கூட அவன் பையன் என்கிட்ட விட மாட்டாரு. போய் எங்க போனாலும் கூட்டிட்டு போயிடுறாரு. அதில் இல்லை மேம். மேடம் போய் நான் வீட்டில் தான் மேம் ஸ்கூல் போயிட்டு அப்பாவில் எங்கே என்ன கூட போக மாட்டாரு மேம். உனக்கு உன் வாழ்க்கையை கெடுத்துடுவாங்கப்பா இப்படி இருந்தியானா. அப்பா உன்னை வேலைக்கு கூட்டிட்டு போனால அம்மாவுக்கு வயிற்று வலின்னு வீட்டுல படுத்துன்னு இருக்கும்போது உன் அப்பா வேலைக்கு கூட்டிட்டு போல. நான் தான் போனேன் அப்பா கூட. நீ போனேல்ல, ஏன் அம்மா பார்க்க மாட்டியா? கேளுங்க. மேம் அவங்களே எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க மேம். அங்க போய் இருந்தா ஏன் உங்க அக்கா எல்லாம் உங்க அம்மா தானே பாக்குறாங்க? அவங்க இப்போ வந்து வயிற்றுல ஆப்ரேஷன் சொன்னாங்க. அப்பா இங்கேயே சரி பண்ணிடலாம் சொன்னாங்க. அவங்க தானே எங்கள் அம்மாட்ட போகிற சொல்லிட்டு போனாங்க. இன்னும் உங்க அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு மட்டும் போலியா? 4 பொம்பளை பசங்களை பாத்துக்கிறாங்களே. உன்னை பாத்துக்கிறது ரொம்ப ஈஸி. உங்க அப்பா ஈஸியா உன்னை கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. கேடகரா 4 பொம்பளை பசங்களை பாக்குறாங்க உங்க அம்மா. நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்க அம்மா. உனக்கு அப்பாலாம் கூட்டினல மேம். நீ ஏன் இங்க இருந்து சென்னை கிளம்பி வந்தியா? நான் அப்பா கிட்ட நான் வர சொன்னேன். அப்பாவா நின்னாரு. அப்புறம் நான் அந்த அடம் முடிச்சு வந்துட்டேன் மேம். புரிஞ்சுக்கோ, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. 4 அக்காக்களை உங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க, உங்க அப்பா இல்ல. எங்கப்பா வராங்க? பெரிய அக்கா தான் சம்பாதிச்சு போடுறாங்க. வேலைக்கு போற வரைக்கும் நான் தான். யாரு? நீ பாத்தியா? நீ போன மாதிரி நாங்களும் போயிட்டோம் நினைச்சா. அதுவும் தான் வேலை செஞ்சு நீ இருக்கு. அதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சௌமியா எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு நிமிஷம் ஒரு நிமிஷம். இந்த அக்கா வேலைக்கு போறாங்க தெரியுமா? தெரியுமா உனக்கு? இவனுக்கு உங்க அம்மாவோட உடம்ப பாரு. இவனுக்கு சின்னது பாட்டி வீட்டுல அவ்வளோ கஷ்டப்படுது. அவங்க ஊர் நாடு மேடம். 4 மணிக்குள்ள இங்கெல்லாம் வெடிச்சு பிளாக்கா இருக்கு அவளுக்கு. அவளுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். தனியா இருக்கா. இப்போ யாரோட அரவணைப்பு இல்லாம பாட்டி வீட்டுல இருந்து வளர்றா. அவ்வளோ ஒரு கஷ்டப்படுறா மேடம். நாங்க யாருமே அவ கூட இல்லை. என்ன வயசு அதுக்கு? 8th படிக்கிறான். நான் சொன்னேன் இந்த 1 வருஷத்தோட போதும் ஸ்கூல் படிச்சது. அது ரொம்ப அழுவுது மேடம். போனா வந்தா என் கூட ஏறினா அம்மாவை கேட்குது. உன்னால ஃபோன் பண்ணி இவர்கிட்ட பேசியிருக்கு. நீ என் பொண்ணே இல்லை, நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன்? நீங்களா இல்லை நான் தலை முடிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அழுதுதான் சொன்னேன். சின்ன பசங்க எல்லாம் நான் சொல்லமா. பெரிய பொண்ணு சொல்லி புள்ள பெத்துக்கிறீங்க. அவளுக்கு ஃபோன் பண்ணி இந்த பொம்பளை பசங்களை இப்படி விட்டதும் இல்லாம இந்த பையனுக்கு தேவையில்லாததெல்லாம் சொல்லி கொடுத்து அவனுக்கு நல்வழி காட்டாம நல்லபடியா வளர்த்தாம இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. நான் சொல்லி கொடுக்கலாமா? அவனாதாமா பேசுறாமா. அவன் ஏன் 1 வருஷமா எங்க கூட இருக்கும்போது அவன் ஏன் பேசல? உங்க கூட வந்து பேசுறான். இருமா, அவன் என்ன சொல்றான் இரு. அப்பா சம்பாதிச்சுற காசுல அம்மா வேலைக்கு போக மாட்டாங்க சின்ன வயசுல. அப்பா அம்மா என்ன தைக்கத்துல அங்கே திரும்ப குத்துருவாங்க. இதெல்லாம் எப்படி மேடம் அவர் சொல்லாம இவனுக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? எனக்கு சின்ன வயசுல எனக்கு தெரியும். எனக்கு உங்க அப்பா தான் 5 புள்ள பெற்றிருக்காங்க உங்க அம்மா.
தெரியுமா உனக்கு? 10 மாசம் சுமந்து புள்ளைய பெத்து அதுக்கு பால் ஊட்டி வளர்த்து அதோட கஷ்டம் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் எப்படி மேடம் ஒரு நிமிஷம் இரு. கஷ்டம் தெரியுமா உனக்கு? பிரசவ வலின்னா என்னது தெரியுமா? நீ இவ்வளவு பேசுறே, அதனால நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு பிரசவம் ஆகும்போது அந்த அம்மா சத்து பொழைக்கிறாங்க. உன் வயசுல பேசுறது பேச்சாது? எந்த அளவுக்கு இந்த குழந்தைய பிரெயின் வாஷ் பண்ணிருப்பீங்க? அது மாதிரி தான் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு அந்த குழந்தைய பிரெயின் வாஷ் பண்ணிருப்பீங்க? ஒரு பையன் மேல சத்தியமா நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. அதனால தான் சொல்றாங்க, நீங்க சம்பாதிச்சு கொடுத்தீங்க, அவங்க அம்மா வீட்ல கொண்டு கொடுத்தாங்க. அவன் தான் பார்த்து தானே இருக்கிறாமா? ஏன் இந்த பிள்ளைங்க எல்லாம் பார்க்கல? அந்த பிள்ளைங்க அவங்க எல்லாம் எதுவும் சொல்லறல, அவன் மட்டும் சொல்றான். அவங்க தான் சம்பாதிச்சு அங்க தாமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப தப்புங்க நீங்க பண்றது. ரொம்ப வருத்தப்படுவீங்க. அந்த பையனோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க நீங்க. நாளைக்கு பொம்பளை பசங்க எல்லாம் நல்லா இருக்கும், அவன் வாழ்க்கையை கெடுத்துருவீங்க. ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட சொல்லி தர மாட்டாமா. அவன் தான் பாத்துட்டு இருக்காமா கண்ணார இவங்க பண்றதெல்லாம். அவனுக்கு ஸ்கூல்ல அவங்க அவனுக்கு எதிரியா? அவனை கேளுங்க. அந்த அவனுக்கு எதிரியா அவங்க? நீங்க மட்டும் அவனை சுமந்து பெத்தீங்களா? நீங்களா பெத்தீங்க அவனை? இல்ல அவங்க தான். அப்பா விட அம்மா மேலதான் நான் எங்க அம்மா மேலதான் பாசமா இருப்பேன். அவனுக்கு பிடிக்கல இவங்க பண்ணது அந்த மாதிரி. என்ன பண்ணாங்க? அவனை கேளுங்க என்ன பண்ணாங்க. ஸ்கூல்ல போய் கடத்துறதுக்கு போயிருக்காங்கம்மா. ஸ்கூல்ல போய் படிக்கிற ஸ்கூல்ல ஆம்பளை பையனை மட்டும் கொண்டு போய் வச்சுக்கிறது. உங்க அம்மா இப்படி, உங்க அக்கா அப்படி சொல்லி கொடுக்கறது. உங்க கூட பிறந்தவங்க எல்லாம் வெக்கப்படணும். இத்தனை பேர் குடும்பத்துல இருந்துட்டு இப்படி குடும்பம் பிரிஞ்சிருக்கு, ஒருத்தர் கூட இது இல்ல, அறிவில்ல. நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்னு நினைக்காதே. உனக்கு ரொம்ப துரோகம் பண்றாங்க இவங்க. உங்க அம்மாட்டேருந்து உன்னை பிரிச்சு ரொம்ப துரோகம் பண்றாங்க. நீ ஆம்பளை பையனா இருக்கிறதுனாலதான் உங்க அப்பா கூட்டிட்டு. நீ யோசிச்சு பாரு, நீ புத்திசாலி பையன். எத்தனாவது படிக்கிற நீ? நீ புத்திசாலி பையன். யோசிச்சு பாரு, உங்க அப்பா ஏன் அக்காவெல்லாம் விட்டுட்டு ஒன்ன மட்டும் கூட்டிட்டு போனாரு? மேம் அப்பாலாம் கூட்டிட்டு போனாங்க, நானே தான். சரி, நீ போனாலும் இவங்களும் வந்தாங்கல்ல, உங்க அப்பா சொல்லியிருக்கலாம்ல, போ உங்க அம்மாட்ட போ சொல்லியிருக்கலாம்ல. அவ்வளவு நல்லவர்னா போதான் மேம் சொன்னேன். எனக்கு தான் மேம் எனக்கு பிடிக்கலாமா. ஏன் என்ன பண்ணாங்க உங்க அம்மா உன்னை? கூப்பிடுங்க அவங்க கூட பிறந்தவங்களை. இந்த பக்கம் வந்து உட்காருமா. நீங்க என்ன சொன்னோம்? இவருக்கு அண்ணன் பொண்ணு. சொல்லுமா. அண்ணன் பொண்ணுன்னா இன்னொரு தாய் மாமா பொண்ணா? உங்களுக்கு தாய் மாமா பொண்ணு. சொல்லுமா, என்னமா பிரச்சனை? ஸ்டார்டிங்லேருந்தே இவங்க 2 பேருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது மேம். ஃபஸ்ட்டு சித்தப்பா வந்து இவங்க கூட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சந்தியா வந்து ஃபஸ்ட்டு இவங்க அத்தை பையனை வந்து லவ் பண்ணதுனால இவருக்கு பிடிக்கலன்னு வந்துட்டார். காலி பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம இங்கேருந்து காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொன்னாங்க. ஆனால் இவங்க வரல. ரீசன் வந்து அதெல்லாம் ஓகேம்மா. ஒரே ஒரு விஷயம், நீ படித்த பொண்ணு, நீ என்ன பண்ணுற? நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் மேம். ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பையனை மட்டும் இவர் வச்சுட்டு இந்த பொண்ணுங்களை எல்லாம் அவங்க அம்மாட்ட விட்டுட்டு, இது நியாயமா? அவர் அப்படி இருக்க சொல்ல மேம், வரதான் சொன்னார். இவங்க தான் வரல. ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கலாமே. வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மேம். அம்மா கூட இருப்பேன். அம்மாவை கூப்பிட்டு கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் அவன். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறது? நான் கண்டிச்சிருக்கேன் மேம் நிறைய வாட்டி. நான் இது வரைக்கும் அவன் அப்படி பேசணும்னு பேசலாமா? நான் நிறைய வாட்டி சொல்லி ஒரு குடும்பம் அப்படி பிரிஞ்சிருக்கு. அவனை நீங்க என்ன பண்ண? அப்படி போப்பா தம்பி, போய் அக்கா கூட எல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வா. அப்படியே அம்மா அப்பாவும் பிரிஞ்சாலும் பையன் வந்து அப்பா கூட இருந்தாலும் நீங்க என்ன சொல்லணும்? நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லணும்? போப்பா போய் அம்மாவை பார்த்துட்டு வா, விட்டுறக்கூடாது, அக்காவெல்லாம் பார்த்துட்டு வான்னு நல்ல வார்த்தை சொல்லி கொடுக்கணும். அவன் தப்பான வார்த்தை அம்மாவை பேசினா நாக்குல சூடு வைக்கணும். நான் சொல்லதான் மேம் செஞ்சேன். அவனை கேளுங்க நீங்களே. நான் நிறைய வாட்டி நானே அவனை அடிச்சிருக்கேன், திட்டவும் செஞ்சிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் உடனே சைல்ட் ரைட்ஸ் அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டு. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சுதான் ஆகணும். ரொம்ப தப்புமா இது? மேம் நான் அவனை என்கரேஜ் பண்ணதே கிடையாது மேம். நீங்களும் அவனை கேளுங்க. நான் இந்த மாதிரி பேசணும்னு சொன்னதும் கிடையாது. எத்தனையோ வாட்டி நானும் அடிச்சிருக்கேன், நானும் அவனை திட்டிருக்கேன். ஃபோன் பண்ணாலும் மேடம் அவங்க சைடில் இருக்கிறவங்க என்ன தப்பா இந்த பொண்ணால ஒரு கேள்வி கேட்கும். மேம் சீரியஸ்லி இல்ல மேம், அவங்க சொல்றாங்க நீ கட்ட வீட்டுக்கார கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. அவ அந்த பொண்ணு என்ன கேக்குறா சொல்லிருக்கா மேடம், அவ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி எல்லாம் பேசுனதே கிடையாது மேம். இருந்துட்டு ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி மேம் சீரியஸ்லி அது கிடையாது சொல்றேன். பெண்களுக்கு பையன்கிட்ட போன் பெண்கள் தான் மரியாதை கொடுக்கறது இல்ல. அவர் மரியாதையா தான் பேசுறாரு.
மேம் நிஜமா நான் அப்படி பேசுனது கிடையாது மேம். அவங்க வரணும் தான் மேம் நான் சொல்றேன். அவங்க மாமியார் அங்க சேர்க்காத, அவங்க உங்ககிட்ட இருக்கிறத பிடிக்கிறது போய் ஆமா மேம் நான் சொன்னேன். எதனால சொன்னேன்னா அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். சித்தப்பா தான் போயிட்டாரு, ஏதோ என் வீட்டுக்காரர் அவங்கள பாத்துருக்காங்க, அது கூட பார்க்க கூடாதா? அவரே தத்து அடிக்க பாக்குறியா? மேம் சந்தியாவோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி உன் தங்கச்சி நிறைய செலவு பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் சொன்னேன் அவர் எதுக்கு உங்ககிட்ட ஃபோன் பண்றாரு? அவரை தான் ஃபோன் பண்ணாரு. நார்மலாவே பேசுவோம், 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசுவோம். அவங்க 2 பேரும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அன்பு என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சந்தியா ரொம்ப செலவு பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் அப்போ வந்து சித்திலாம் அங்கே இருக்காங்களா, சரி ஓகே ஃபேமிலின்னு வந்துருச்சு, தனியாக வந்துருச்சு, உங்கள் ஃபேமிலி நீங்கள் பார்க்கணும், ஏதாவது ஒரு கஷ்ட டைம்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் எனி டைமும் அப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கள் சித்தியும் வேலைக்கு போகிறாங்க செய்கிறாங்க, சந்தியா வேற நிறைய செலவு பண்ணுறான்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பொண்ணோ பையனோ குழந்தைங்க இருக்கும், ஸோ அதனால் வந்து நீங்கள் அதிகமாக செலவு பண்ணாதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் செலவு பண்ணக்கூடாது, ஏன் அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல உங்க சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கணும். இந்த பையனை கண்டிச்சிருக்கணும். ஒண்ணுமே வேண்டாம், தம்பி போய் அம்மாவை பார்த்துட்டு வா, அக்காவை பார்த்துட்டு வா. அவன் ஒட்டவே மாட்டறாமா. நீங்களே மேம் நாங்கள் அதுக்கு நீங்க தாங்க காரணம். நீங்க அத்தனை பேர் தாங்க காரணம். இவங்க தான் காரணம். நீங்க தாங்க காரணம். பேசக்கூடாது. சஞ்சய் சொல்லுப்பா அம்மா கிட்ட என்னதான் கத்து அநியாயமா விட்டுட்டீங்களே. வயர் எரியுது எனக்கு பார்த்தா. என்னது ஒரு நிமிஷம் என்ன சொன்னப்போ சொல்லி தான் சொல்றாங்க மேம். நாங்களாம் சொல்லிலாம் கொடுக்கல மேம். நாங்கள் அப்படி சொல்லி கொடுத்து ஒரு அம்மா கிட்ட இருந்து பையனை பிரிக்கணும்னு எங்களுக்கு அவசியமும் அப்பயே கிடையாது. 5 வருஷமா கூட்டிட்டு போய் வச்சுன்னு இருக்கீங்க. நாங்களா வான்னு சொல்லிட்டு கூட்டு போனோம், அவனா வந்ததுக்கு நாங்க என்ன செஞ்ச பண்ண முடியும்? இது ஒரு நாள் ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லியிருக்கா மேடம், அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு. நான் அப்படிலாம் ஒண்ணு ஏத்துக்க முடியாது, நீங்க வந்து வர சொன்ன மேடம். ஊருக்கு வா, ஊர்ல வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இவ தனியா நாமக்கல் வா, அங்க வந்து உங்க சித்தப்பா பெரியப்பா உங்க அண்ணன் எல்லாரும் காலையில வீழ்ந்து அவங்க எல்லாம் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கன்னா நான் அவனை ஏத்துக்கிறேன். அவங்களுக்கு இதுக்கு என்ன மேம் சம்மதம்? இவர் தானே பெத்துக்கிட்டாரு, அப்ப இவர் தானே பெத்து சொன்னா அவங்களே ஏன் மேம் இதுல இவங்க இழுக்கிறாங்க? அந்த மாதிரி பண்ணிட்டாங்க மேடம். என்ன பண்ண அந்த பொண்ணு என்ன பண்ண என்னமா ராத்திரி டைம்ல வீடு வீட்டுக்கு வந்தாங்க மேம். ஆமா போனது மேம். என் சாமா இருந்தது. நைட்டு 12 மணிக்கு வந்து காலி பண்ணுவாங்களான்னு நீங்க சொல்லுங்க. ஆமா, 4 அவர் பேர் அப்பதான் கூட்டிட்டு வந்து வேலைக்கு காலி விட்டுட்டு வருவாரு பண்ணுவாங்க. வீட்டுக்கு. 4 பேர்னா நீங்க போன்ல பேசுறீங்களா? அவர் தானே வந்தாரு. நீங்க Night போன்ல time பேசி ல அட்வைஸ் வரணும். கொடுக்குறீங்களா? ஃபேமிலி அட்வைஸ் அவர் தானே வந்தாரு. நைட் டைம்ல அவங்க அப்ப வரல. தெரியலையா? அப்ப தெரியலையா உங்களுக்கு? ஃபேமிலி அட்வைஸ் கொடுக்கும்போது நீங்க இது பேசுவீங்க. நடந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நான் அட்வைஸ் அவங்கள பண்ணது. தம்பி மாதிரி தானே பாக்குறீங்க, அண்ணன் மாதிரி தான் பாக்குறீங்க. அண்ணன் வீட்டுக்கு 12 மணிக்கு வந்தா எந்த தப்பும் கிடையாது. மேம் அதுக்கெல்லாம் இல்லை மேம், நிறைய பேர்லாம் கூட்டிட்டு வந்து வாடகை வீட்டுல இருந்து மேம் அங்க நைட்டு 12 மணிக்கு வந்து காலி பண்ணிட்டு இவங்க வீடே இல்லாம கொஞ்ச நாள் தனியாவே இருந்தாங்க. அதெல்லாம் தப்புமா. அவங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்காங்க, பிரச்சனை அதெல்லாம் இருக்கட்டும். நான் அவங்க என்டையர்லி அவங்க சரின்னு சொல்ல வரல. எனக்கு ஒரே ஒரு விஷயம், நான் பொம்பளை பசங்களை அப்படி அனாதையா விட்டுட்டு நீங்க ஆம்பளை பையனை மட்டும் வச்சுட்டு அவனை இப்படி பேச கத்து கொடுத்துருக்கீங்க. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. சொல்லுப்பா. அவங்க தான் மேம் வயிற்று ஆப்ரேஷன் பண்ணி அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டு போனாங்க மேம். அப்போ அவங்க சொல்லு உங்க அம்மாடா. மேம் அப்பா சொன்னார் மேம் இங்க டேய் உங்க அம்மாடா அவங்க. மேம் அவங்களுக்கு வயிற்று ஆபரேஷன்னா நீ போய் பார்க்கணும்டா. இது வரைக்கும் அவங்க வந்து பார்த்ததில்ல மேம். 2 பேர் புருஷனும் வரல, புள்ளியும் வரல. நான் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருப்பேன் மேம். இது வரைக்கும் வந்து பார்க்கல மேம். என்ன போன தப்பா பேசுறாங்க, அவங்க அசிங்கமா பேசுறாங்க. ஒரு புள்ள கேட்குறவங்க நடவடிக்கை சேரல, அதுக்கு தான் வரலன்னு கேட்குறோம். அழுதே சாதித்துருவாங்கம்மா அவங்க. நாங்க வந்து இப்படி இருக்கிறதுனால நீங்க எங்களை தான் தப்பா நினைக்கிறீங்க. எங்க அப்பா வச்சுலாம் தப்பா அப்பாவையும் எங்க சித்தப்பாவையும் அத்தையும் வச்சு தப்பா பேசுறாங்க, எங்க அம்மாவையும் சித்தப்பாவையும் வச்சு தப்பா பேசிருக்காங்க. அது இவங்களும் உனக்கு மேம் எனக்கு அவங்க சித்தி மேம். எனக்கு நான் அம்மன் தான் அவங்க நான் கூப்பிடுவேன். அவங்களை கேளுங்க நீங்க. நீ எத்தனை ஒரு பொம்பளை, அவெல்லாம் ஒரு பொம்பளை. ஆமா அப்படிதான் சொல்லியிருக்கேன். ஏன் சொல்லியிருக்கேன்னா எங்க சித்தப்பாவை தனியா விட்டு போயிருக்காங்க. சொல்லுவியா? உன் அம்மா வந்தா சொல்லுவியா? நீ கத்துறதுனால எல்லாமே சரியாயிடாது. அவ்வளவு வயிறு எரியுது. அம்மா என்ன கேள்வி கேட்டுருப்பீங்க? என்ன கேட்டுருப்பேன் அம்மா? மேடம் அம்மா நான் கேவல அமைதியா பேசுறேன், அவங்க எப்படி பேசுறாங்க? அவ்வளவு வயிறு எரியுது. இதே அப்படின்னா வீட்ல நீங்க அப்படி இதா இருந்துட்டு உங்களுக்கு உங்க வேலையை காமிச்சிட்டீங்க. இல்ல. எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க அப்படி பையனை கிடையாது. கூட்டிட்டு போங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா அம்மாவை மரியாதை இல்லாம பேச சொல்லி கொடுத்துருக்கீங்க. இல்ல அவனே பேசும்போது கண்டிக்காம இருந்திருக்கீங்க. அக்கா தங்கச்சிய அவன் பாசமே இல்லாம இருக்கான். இங்க வா நீ உட்காரு. எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க நீ, எவ்வளவு நல்ல பையன் நீ. உட்காருப்பா. எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க நீ. உனக்கு தப்பா எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்க நீ. அம்மா அக்கா எல்லாம் ரொம்ப முக்கியம்டா கண்ணா. நான் கோவப்பட்டேன்னு தப்பா எடுத்துக்க. மேம் எங்களை பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க மேம். யாருமா? யாரு?
சரி நான் ஒரு விஷயம் நீ புத்திசாலி பையன் அதனால நான் சொல்றேன் கேளு. உங்க அப்பா நீ ஆம்பளை பையன்னு கூட்டின்னு போயிட்டா, இதே நீ பொண்ணா இருந்தா வச்சுக்கோ உடனே இந்த மாதிரி தான் விட்டு அப்பாலாம் கூட்டிட்டு போகலாம். சரி இரு இது பாரு, இதே நீயும் பொம்பளை பையன் பொண்ணா இருந்திருந்தா வச்சுக்கோ, நீ போயிருந்தாலும் உன்னை திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க. நீ ஆம்பளையா இருக்கிறதுனால அனுப்பிச்சிட்டாங்க. சரியா? இது என்ன ஸ்டைலு? யார் ஸ்டைலு? எந்த ஹீரோ பிடிக்கும் உனக்கு? ராகுவாமா. சரி இப்போ நீ என்ன பண்ற, அம்மா பக்கத்தில் போய் உட்கார்ற. அப்படி சொல்லாடா கண்ணா. ராகவா லாரன்ஸ் உன்னோட ஹீரோல, அவர் அம்மா கோயில் கட்டிருக்காரு தெரியுமா? அப்புறம் நீ உங்கள் அம்மா விட்ட? அம்மாவை பார்க்காதவங்க அப்பாவை பார்க்காதவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லாவே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க தான் நமக்கு முதல் தெய்வம். புரியுதா? அம்மாவை அப்படி தப்பாலாம் பேசாத ராஜா. சரியா? அம்மா பக்கத்தில் போய் உட்காரு. போ நடுவில் உட்கார வைங்க அம்மாவனை. அம்மாட்ட பேசு, நல்லா பேசு, காமிக்காதே. பையனை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிட்டீங்க. நாங்க அப்படிலாம் பண்ணல. ரொம்ப மோசம். ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தை அவன். அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒண்ணுமே தெரியும். இதுக்கு ஃபுல்லா நீங்களும் உங்க குடும்பம் தான் காரணம். அந்த குழந்தைய எப்படி ஆக்குறதுக்கு நீங்க பேசி பாருங்கம்மா. சரி நம்ம வீடு போகலாம். அவன் எப்படிங்க விட்டுட்டு வருவான் அப்பாவை? அப்படியெல்லாம் விட்டுட்டு வர மாட்டான். இவங்க தான் மேடம் எங்களுக்கு இருக்காங்க, அவர் இல்லைன்னு ஆகி போச்சு. அவர் எங்களை வச்சுன்னு இருக்க மாட்டாங்க. அவங்க எப்ப முடிஞ்சதோ அப்போ உங்களை வந்து பாத்துட்டு வருவான். அதுதான் இப்ப நடக்கும். சந்தியா தானே உன் பேரு? சந்தியா, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. அவன் அங்க இருக்கான், இப்ப அப்பா கூட இருக்கான். அவன் அங்கேருந்து பறிச்சு நீ அம்மாட்ட போய் இருன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த நிலைமைக்கு நீங்களும் தான் காரணமா இருந்திருக்கீங்க. உங்க சைட்ல எந்த தப்பு இல்லைன்னெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. இல்லைங்க மேம், நானும் நிறையவே ட்ரை பண்ண மேம், அவங்க அனுப்பல. அவங்க சரி நான் சொல்றது கேளு சந்தியா, கொஞ்சம் என்னப்பா? அப்பா போகணுமா இவங்க வரணுமா மேம்? அப்பா இவங்க அப்பாவும் போகலாம் அம்மாவும் வரலாம். அப்பா நிறைய போய் இவங்க தான் மேம் இங்க வந்து இருங்க, இங்க இருக்கலாம் நம்ம. அப்பா போகணுமா இவங்க வரணுமா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. என்ன அநியாயம் இது? சின்ன பையனுக்கு போய் குழப்பி விட்டுருக்கீங்க. நாங்க அப்படிலாம் சொல்லியே கொடுக்கல மேம். சரண்யா, அவனுக்கு எல்லாம் தெரியும். சொல்லி கொடுக்கல மேம். நான் படிச்சேன், டிகிரி மேல ப்ராமிஸா நான் அப்படி சொல்லிருக்கேன்னு கேளுங்க அவனை. நீங்க நாங்க கத்தாம தான நான் என்னைக்கு அவங்க கிட்ட சொல்லிருப்பேன்னு கேளுங்க. சொல்ல மாட்டாங்க மேம். எனக்கு நான் திட்ட தான் செய்வாங்க. அப்பா கூப்பிட்டாங்க மேம். இவங்க அப்பா கூட நான் அப்பா கொண்டா கழிச்சா கொண்டா வச்சு இது வரைக்கும் வந்ததே இல்லை மேம். இவங்க அப்பா இப்ப நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்காரு. 9வது படிக்கணுமா இப்ப அவன்? 9வது படிக்க வேண்டிய பையன் இப்ப 8வது தான் படிக்கிறான் இவங்களால. ஆமா, நீ சர்டிஃபிகேட் எங்களுக்கு தெரியாம வாங்கிட்டு போய் அவனை இந்த நிலைமையை ஆக்கி வச்சிருக்க. நாங்க மனப்பூர்வமா அமைச்சுதான் எல்லாமே பண்ணிட்டு இருப்ப அவனை. நீ என் தம்பி இல்லதான் நான் நினைச்சிருந்தேன் மேம். அப்புறம் இவன் படிப்பு வேஸ்ட் ஆகும் சொல்ல நானே ஃபோன் பண்ணி பேசினேன். சார் நம்ம பிரச்சனை நான் சொன்னேன், அவன் போனா வர மாட்டேன் பண்ணுவாரு. ஃபோன் பண்ணி நம்பர் கொடுக்குறேன் அவங்க கிட்ட. குழந்தைங்க படுறத பாட பாருங்களேன். யாருமே கூட இல்ல மேம். இவ அம்மா கூட, ஒருத்தி சித்தி வீட்டுல, ஒருத்தி பாட்டி வீட்டுல. இவரு கஷ்டமே எல்லாமே பெத்துக்கு வரா. நாங்கெல்லாம் அங்கங்க உட்காந்து கஷ்டப்படணுமா? இவர் மட்டும் ஆம்பளை பையனை கூட்டு பேச்சு சொகுசா இருப்பாரா? கடன் கச்சேரி இது கட்டணுமா, நகை நட்டெல்லாம் இது போடணுமா, பசங்களை பார்த்து எல்லாம் 3 பொம்பளை பசங்க இருக்காங்க, அவர் கூட்டு போக சொல்லுங்க. என்னால பாத்துக்க முடியாது இதுக்கு மேல, அவரே பார்த்து சொல்லுங்க. பொம்பளை பசங்க அவங்களே பாத்துப்பாங்க. நீங்க யார் பாத்துக்கிட்டதெல்லாம் போறோம். இவளுக்கு வராங்க மேடம் மாப்பிள்ளைங்க வந்து எங்க முன்ன நினைங்க சித்தப்பா. அவளுக்கு 17 வயசு தானே ஆச்சு. இப்ப என்ன மாப்பிள்ளை அலைன்ஸ் வந்துதான் மேடம் இருக்கு. தேவையில்லை. அது எங்க சித்தப்பாலாம் பயப்படுறாங்க. எவ்வளவு நாளைக்கு வச்சுட்டு பொம்பளை பசங்கள 3 பொம்பளை பசங்க வயசுக்கு வந்து இருக்கு மேடம். 1 2 இல்ல, எல்லாமே வயசுக்கு. இவ ஏஜ் அட்டன் பண்ணா வரல, இன்னொரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணா வரல. 3 பேருக்கு ஏஜ் அட்டன் பண்ணி சின்ன பொண்ணு பண்ணிருக்கா. அவ பண்ணது 2 மாசம் தான் ஆகுது, அதுக்கும் வரல. எல்லாம் நானே தான் பாத்துட்டு இருக்கேன். பொம்பளை பசங்க இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணதில்ல மேடம். போய் ஒரு 5 வருஷத்துல ஒண்ணுமே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி வந்து குடுத்தது கிடையாது எங்களுக்கு அவரு. என்னைக்கா இருந்தாலும் அவங்க குடும்பத்தோட போய் சேரணும். அந்த பையன் அவங்க அக்கா கூட பாசமா இருக்கணும். அதுதான் சரி. தயவு செஞ்சு அவங்க லைஃப்ல நம்ம இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கு இது தேவையில்லை. உங்க கூட பிறந்தவங்க இருக்காங்களா? ஒரே ஒரு தம்பி இருக்கான். என்ன பண்ணான்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கான். சரி, நீ உன் குடும்பத்தை பாரு. நீ லைஃப்ல நல்லபடியா முன்னுக்கு வந்து செட்டில் டவுன் ஆக பாரு. தயவு செஞ்சு அவங்கள விட்டுடு. இல்லம்மா, உங்க அம்மாட்ட சொல்லு, உங்க அப்பாட்ட சொல்லு, உங்க அம்மாட்ட சொல்லு. தயவு செஞ்சு உங்க சித்தப்பாவை சித்தப்பாவோட லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்ணாலும் அவங்க ரத்தம், அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்க, அவங்க பொண்டாட்டி. உங்க சித்தப்பாவோட பிள்ளைங்க அவங்க 5 பேரும். அதனால யூ ஹேவ் நோ பிஸ்னஸ் டு இன்டர்ஃபியர் இன் திஸ். தயவு செஞ்சம்மா
நீங்க நல்லதுக்காக பண்ணியிருக்கலாம், உங்க சித்தப்பா மேல பாசத்துக்காக பண்ணியிருக்கலாம். ஆனா அதோட எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப கொடூரமானது. இந்த குடும்பம் இப்படி பிரிஞ்சு நிக்குது. தயவு செஞ்சு சரண்யா நீ கிளம்புமா. தேங்க்யூ. உங்க சைட்ல இருந்தும் தவறுகள் இருந்திருக்கு. அதான் உங்க அம்மாக்கு வந்து மேனேஜ் பண்ண தெரியல, அவங்களுக்கு அது இங்கேயே வந்து அவங்களை காமிச்சுக்க தெரியல. ஒவ்வொருத்தர் அப்படி இருப்பாங்க. நீங்க நல்லா பேசுறீங்க, பாசமா இருக்கீங்க, அதனால தான் பையன் உங்ககிட்ட ஒட்டிக்கிறான். அவங்க அந்த அம்மாவுக்கு அப்படி தெரியல, ரொம்ப வெகுளியா இருக்காங்க, அவங்களுக்கு அது காட்டிக்க தெரியல. இன்னைக்கே நீங்க குடும்பம் ஒண்ணா போவீங்க, ஒண்ணா சேருவீங்கன்னெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனா முக்கியமான விஷயம், ஆம்பளை பையனுக்கு அம்மாவையும் அக்காக்களையும் மதிக்க கற்றுக் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு திங். அடுத்தது, அவங்க எவ்வளோ கெட்டவங்களா இருந்தாலும் உங்கள் கடமையிலேருந்து நீங்கள் தவறக்கூடாது. பையனை கூட பார்க்காம இருக்கலாம், பொம்பளை பசங்களை பார்க்காம இருக்கக்கூடாது. பசங்களை விட்டுடாதீங்க, அவங்க தான் நமக்கு சொத்து. வர சொல்லுங்கம்மா, நானா வேணாம்னு சொல்கிறேம்மா. ஆமாங்க, இன்னைக்கே அவங்கள வர சொல்கிறதுனா அவங்க ஒட்ட போகிறதில்ல. சரி, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேட்டுங்க. உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன், குழந்தைகள் நல்லதுக்காக சொல்கிறேன். நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். கையெல்லாம் கும்பிட வேணாம். தயவு நீங்க செஞ்சு, பெரியவங்கம்மா, நீங்க ஏமா? நாங்க பெரியவங்க எல்லாம் கிடையாது, நீங்க தான் பெரியவங்க. நீங்க வந்து நான் அந்த குழந்தைகளுக்காக சொல்றேன், அந்த பையனுக்காக சொல்றேன். சரிம்மா. கெட்ட வார்த்தை பேசி பழகாதீங்க, குழந்தை முன்னால கெட்ட வார்த்தை பேசாதீங்க, சரியா? நீ புரிஞ்சு, அவங்க மேலே தப்பு இருந்திருக்கு, இல்லை சொல்லலைனா. உங்க அப்பா ரொம்ப நல்லவர் தான், உங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்க தான், அவங்களுக்கு காமிச்சுக்க தெரியல. நீ கொஞ்சம் உன் மைண்டில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் சொல்கிறத யோசிச்சு பாரு. நீ புத்திசாலி பையன். எந்த அம்மாவும் வந்து பையனை வெறுக்க மாட்டாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை, கருத்து வேறுபாடு, அதை ஒன்றும் எஃபெக்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? அக்கா வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்காவை தப்பாக பேசக்கூடாது. பொம்பளை பசங்களையும் அம்மாவையும் மதிக்காதவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. பிடிச்சாக்கா பெரிய அக்கா தான் மேம். ரொம்ப பிடிக்கும். அக்கா பக்கத்தில் போய் உட்காரு, போ. சமத்து, குட் பாய். சரி ஆடுங்க. சரி கண்ணா, பா. சமத்து. அக்கா பாடுறா, அக்கா தொடச்சி விட்டோம் பாரு. உன்னை வந்து 4 அக்கா அவனுக்கு சமடா. 3 அக்கா தான், 2 தங்கச்சி. சூப்பர், ராஜா தான். போ தம்பி சஞ்சய், அம்மா கூடயும் அக்கா கூடயும் போயிரு. மனசுல எந்த வருத்தத்தையும் வச்சுக்காதே. அப்பப்போ போய் இருந்துட்டு வா. கொஞ்சம் கொஞ்சமா அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வைக்கலாம். ஓகே, குட் பாய். சரி, அப்பா பக்கத்துல போய் உட்காருங்க, போங்க. நீ அந்த அப்பா அந்த பக்கம் உட்காரு. உன் குழந்தைய பாத்துருக்காரா அவரு? இல்ல மேம். குழந்தைய எடுத்துட்டு வா. இறைவன் தந்த சின்ன பயணம் இது. 2 கன்னத்துல 2 ஆப்பிள் இருக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, கொடுங்க அப்பாட்ட. அப்பா 2 ஆப்பிள் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. குடு அப்பாட்ட, குடு. ஃபர்ஸ்ட் டைம் தூக்கி வரல 1.5 வருஷத்துல. வெரி குட். எப்படி இருக்கா பாருங்க உங்க பேரன். போட்டோல சுத்தில தாத்தா, சின்ன தாத்தானா? எடுத்துக்க பாப்பா, கொஞ்சங்க. தம்பி பாத்துறியா? போட்டோல சுத்தில தாத்தா சிப்பி. நாளடே கொஞ்சம் என்ன பாத்துட்டேன். எடுத்துக்க அவன. டேய் தாய் மாமாடா நீ. அவன் அடிக்கடிக்கு மாமா தான் மேம் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் சொன்னது தாத்தா. நீ போ, வாங்க பாப்பா, வாங்க போ. போடா. இறைவன் தந்த சின்ன அவ்வாறு அவன் பார்க்கலாம், வேற அழகா இருக்கான் அந்த மாதிரி. சுமைகள் இல்லை. அப்பனா வந்து பார்த்திருந்தா தானே தெரிஞ்சிருக்கும். வர சொல்லுங்க. நான் ஞாயிற்றுக்கிழமையோட நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளை நீங்கள் அனுப்பி வச்சிடுறேன். போய் அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைம்மா. பையனை ஏதோ பண்ணிடுவாங்க அவங்க. வித்தினா நான் விட்டு வச்சிருந்தேன். அவனை கேளுங்க. இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இப்ப இவ்வளவு தூரம் சொன்ன என்ன பிரயோஜனம்? பையனை பெத்தவங்க எப்படி பையனை ஏதோ பண்ணுவாங்க? கேளுங்க மேம், நீங்கள் தான். அவனை கேளுங்கம்மா நீங்க. பையனை ஏதோ பண்ணிடுவாங்களாம். இப்படிதான் மேம். நான் அவனை தவிட்டு வாங்கினான் மேம், இந்த மாதிரி சொல்றாரு. அவர் பெத்த தாய் ஏதாவது இப்படிதான் பண்ணுவாங்க. ஸ்கூலுக்கு கடத்துறதுக்கு உங்க வந்தாங்க. 4 பொம்பளை பசங்களே எதுவும் பண்ணல. அவங்க அம்மா கூட ஒரு நாளுக்கு போயிருந்து. போறேன்
அடி வாங்குவேன் நீ என்கிட்ட. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். போயிட்டு வாங்க அம்மா கூட ஒரு நாளைக்கு. நல்லாதான் உனக்கு நல்லதுதான் நடக்கும். சாண்டியா அவனை கூட்டிட்டு ஒரு நாளைக்கு போய் இருந்துட்டு வா போ. ஒன்றும் ஆகாது. மண்டே போ போ. நான் சொல்றது கேளு. அப்புறம் கொஞ்ச நாள் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரிம்மா, வணக்கம். அவர்கிட்ட எதுவும் சொல்றதுக்கு இல்லையாம்மா உங்களுக்கு? அவர்கிட்ட அவர் கேட்ட வார்த்தைகளும் மறந்து பேச முடியாது மேம். சரி சரி போயிட்டு வரம்மா. பெற்றவங்களை பார்த்து தான் குழந்தைங்க கற்றுக்கும். வீட்லேயே வந்து பொம்பளை பசங்களுக்கு அருமை இல்லை, அவங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை. ஆம்பளை பையன்னா அப்படி வச்சு கொண்டாடுறாங்க. ஒரு குடும்பம் பிரிஞ்சிருக்கு, அவரோட குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணும்? சரி தம்பி, ஏதோ நடந்து போச்சு, போயிட்டு வந்துட்டாது இரு, பிள்ளைய பிரிச்சுடாதே, அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வரட்டும், நான் நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும்ல. 4 பொம்பளை பசங்களையும் விட்டுட்டாங்க, அந்த தாய் அவங்க 4 பேரையும் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி பேசுறான் அந்த பையன்? வீட்டில் நம்ம தட்டி நல்லது கெட்டது சொல்லி ஒழுக்கத்தோட வளர்க்கலைன்னா சமுதாயம் அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கும், இல்ல டிபார்ட்மெண்ட் சொல்லி கொடுக்கும் ஒழுக்கத்தை, இல்லதான் ஏதாவது பொண்ணு சொல்லி கொடுப்பா ஒழுக்கம் என்னதுன்னு. அந்த அளவுக்கு பசங்களை வளர்க்காதீங்க. பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து, தாய்க்கு மரியாதை கொடுத்து, அக்கா தங்கச்சிக்கு மரியாதை கொடுத்து, அதுதான் தமிழ்நாட்டு கலாச்சாரம். மீண்டும் இன்னொரு உண்மை கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை நியூ இம்ப்ரூவ்ட் வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. வணக்கம்.